வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு மார்ச் 28 சனிக்கிழமை, 28வது நாளாக ஈரான் தாக்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்தம் வந்துவிடும் என்று நினைச்சிருந்தேன், அப்படிதான் பேசியிருந்தேன். துரதிருஷ்டவசமாக எந்த வித அறிகுறியும் போர் நிறுத்துவது பற்றி எந்த அறிகுறியும் இல்லை. மாறாக இந்த போர் மிகப்பெரிய அளவில் மாறி வருகிறது, எஸ்கலேஷன் ஆகிட்டே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, இத்தனை நாள் நடந்தது மிலிட்டரி ஆப்ரேஷன் தான் பண்ணோம், இனிமேல் நடக்க போவது வார் அப்படிங்கிற வகையில் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் பதிவு பண்ணுறாங்க. நேற்று வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். பாகிஸ்தான், அமெரிக்கா, ஈரான் 3 பேர் உட்கார்ந்துருக்கணும். சின்ன அறிகுறி, இன்னைக்கு சனிக்கிழமை நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுகின்ற நொடிப்பொழுது வரை எந்தவித சின்ன அறிகுறியும் இல்லை பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடப்பது பற்றி. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக இல்லை, ஆனால் இன்டைரக்டாக மறைமுகமாக பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருந்தான். இந்த பாகிஸ்தானை தேர்ந்தெடுத்தது மிகப்பெரிய தவறு, ட்ரம்ப் பண்ண தவறு. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொன்னது. பாகிஸ்தான் சன்னி பிரிவு இஸ்லாமிய நாடு, ஈரான் சியா பிரிவு இஸ்லாமிய நாடு. மிகச்சரியாக சொன்னால், இந்த ஈரான் இஸ்ரேலை வெறுப்பதை காட்டிலும் பாகிஸ்தான் ரொம்ப வெறுப்பாங்க. அவங்களுக்கும் சியாக்கும் சன்னிக்கும் அந்த அளவுக்கு உள்ளுக்குள் விரோதம் இருக்கு. வெளியே பேசுறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க 2 பேருமே இணைந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. இன்னும் ஆழமாக சொன்னால், இந்த 28 நாள் சண்டையில் இஸ்ரேலை தாக்கியதை விட, இஸ்ரேலுக்கு ஏவுகணை அனுப்பியதை விட, அண்டையில் உள்ள அரபு நாடுகளுக்கு ஈரான் ஏவுகணை அனுப்பியது மிக அதிகம். சேதமும் அங்கே தான் ரொம்ப அதிகம். அதனால இந்த சியா சன்னி பிரிவு சேதாம் இருக்கும்போது அந்த பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தையை தேர்ந்தெடுத்தது ட்ரம்ப் செய்த தவறுன்னு சொல்லலாம். ஏன் இன்னைக்கு பிரச்சனை பெருசாக இருக்கு அப்படின்னா, இன்றைக்கு சனிக்கிழமை ஹவுதி மூடர்கள், பைத்தியக்கார தேசம் ஹவுதி, அங்கே வந்த ஏவுகணை இஸ்ரேலை தாக்க இஸ்ரேல் அதை வழிமறித்து அழிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 28 நாள் தூங்கினான் இந்த ஹவுதி மூடர் கூடம். இந்த 28 நாள் சண்டையில் கலந்துக்காம தூங்கிட்டு இருந்தான். சமாதான பேச்சுவார்த்தைன்னு பேசும்போது பைத்தியக்காரனை போல ஏவுகணை வீசியிருக்க அந்த மூடன். இவனை ஏன் மூடன் அப்படிங்கிறன்னா, கொஞ்சம் கூட சிந்தனை அற்றவன் இவன். இந்த ஹவுதி இதுவரைக்கு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை அனுப்பியிருக்கான். ஒரே ஒரு இஸ்ரேல் நபர் கூட இந்த ஹவுதி பைத்தியத்தின் ஏவுகணையால் கொல்லப்படல. மிகப்பெரிய சேதமும் இஸ்ரேலுக்குள்ள நடந்ததில்லை. ஆனால் ஒரு ஏவுகணை கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தாண்டி வரணும் ஹவுதியிலிருந்து இஸ்ரேலுக்கு. பல கோடி செலவு பண்ணி தான் அந்த பலாஸ்டிக் மிசைலை அவன் அனுப்பணும். நிச்சயமா பல ஏவுகணை அனுப்பிட்டான். அனைத்தையுமே கிட்டத்தட்ட 95% நடுவானிலே அவங்க வழிமறித்து இஸ்ரேலியர்கள் அழிச்சிருக்காங்க. இன்னைக்கும் வந்த ஏவுகணைகள் எல்லாத்தையுமே நடுவானில் அழிச்சிட்டாங்க. சின்ன சேதம் கூட இஸ்ரேலுக்கு இல்லை. இது ஏன் ஈரான் ஏவுகணை தாக்குது, ஹவுதி ஏவுகணை வழி மறிக்கப்படுதுன்னா, வருகின்ற வேகத்தை பொறுத்து தான் அமையும். ஒரு ஏவுகணை மிக அதிக வேகத்தில் வரும்போது தடுப்பது மிக கடினம். அதே சமயத்தில் வேகம் குறைந்து வருகிறது என்றால் மிக எளிதாக தடுத்துருவாங்க. ஈரானுடைய ஏவுகணை மிக அதிக வேகத்தில் வருது. இன்னும் சொல்லப்போனால் கொத்து குண்டுகளோடு வெடிக்குது, தடுக்க முடியறதில்ல. ஆனால் ஹவுதி ஏவுகணை, இந்த மூடர்கள் அனுப்பும் ஏவுகணை அவ்வளவு வேகம்லாம் இல்லை. ஒரு எருமை மாட்டை போல, எருமை மாட்டின் வேகத்தில் தான் அந்த ஏவுகணை வரும். அந்த பைத்தியங்கள் அனுப்புறது அனைத்தையுமே அழிச்சிருவாங்க. பல கோடி அவன் செலவு பண்ணியிருப்பான். இன்னைக்கு இரவு இந்த ஏவுகணை தடுத்துவாங்க என்றாலுமே ஹவுதிக்குள்ள போய் மகா உக்கிரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தும். மாற்று கருத்தை இல்லை. இன்னைக்கு நைட் அவன் மாட்டினான்.
அவனுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், அந்த ஏற்றுமதி துறைமுகங்கள், அவருடைய தலைவர்கள் எல்லாத்தையுமே எனக்கு அடித்து காலி பண்ணுவாங்க. சும்மா வெட்டியாக கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஏவுகணை அனுப்பி மிகப்பெரிய சேதத்தை வாங்கி கட்டிக்கிட்டு, ஆனால் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கடவுள் மிகப்பெரியவர், நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம்பா. இதுவா வெற்றி? இதனால தான் சொல்றது மூடர் கூடங்கள், சிந்தனையற்ற மகா மூடர்கள் சொல்லி. இன்னைக்கு இரவு ஆனால் ஹவுதிக்கு இருக்கு. ஆனால் இது எஸ்கலேஷன் பார்க்கப்படுது. இந்த பிரச்சனையை ஹவுதி பெருசு பண்ணுறான் அப்படின்னு இது பார்க்கப்படுது. ஆனால் ஹவுதிகிட்ட இன்னொரு பிரச்சனை இருக்கு. அந்த வழியாக போகிற சரக்கு கச்சா எண்ணெய் வணிக கப்பலை அவனால் அடிக்க முடியும், பயமுறுத்த முடியும். அது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இவனுங்க ஆரம்பிச்சு இன்னைக்கு இரவு இஸ்ரேல் மகா தாக்குதலை ஹவுதிக்குள் நடத்தும். அவனுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த பக்கம் போகிற கப்பலை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு பைத்தியக்காரங்க போல செய்வானுங்க. இந்த போர் நிறுத்தம் வராததற்கு இன்னொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது கல்ஃப் நேஷன், இந்த வளைகுடா நாடுகள். இவங்க என்னங்கிறாங்கன்னா, இந்த போர் நிறுத்தம் வரக்கூடாது, போர் நிறுத்தம் வருவதற்கு முன்பாக ஈரானை இராணுவ ரீதியாக இன்னும் மிக பெரிய அளவில் பலவீனப்படுத்திட்டு தான் இந்த போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் சவுதி அரேபியா, UAE, கத்தார் இதை போன்ற நாடுகள் ட்ரம்ப்புக்கு மிக நெருக்கமான நாடுகள். அமெரிக்கா மிகப்பெரிய அளவு பொருளாதாரத்தில் வளர்வதற்கு இங்குள்ள எண்ணெய் வளம் காரணம். அவங்க ஈரானை இன்னும் முற்றாக நசுக்கி விட்டு, இராணுவ ரீதியாக நசுக்கி விட்டு, சொல்லப்போனால் இந்த அலி கொமேனி கும்பலை ஒழித்து விட்டு சண்டை நிறுத்தம் அறிவிக்கலாம்னு சொல்லி தான் மிகப்பெரிய நெருக்கத்தை கொடுக்குறாங்க ட்ரம்ப்புக்கு. வருகின்ற நாட்களில் போர் தொடர்ந்தால் இந்த வளைகுடா நாடுகள் சண்டையில் கலந்து கொள்வதற்கான சிறிதான வாய்ப்பு இருக்கு. இந்த வளைகுடா நாடுகளின் எண்ணெய் அமைச்சர், தலைமை அமைச்சர் இந்த $2 மில்லியன் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில் பணத்தை வாங்கிக்கிட்டு கப்பல்களை அனுமதிப்பதற்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இது ஒரு சர்வதேச குற்றம், ஈரான் இதை போல செயல்படுவதுன்னு சொல்லி அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் நேற்று அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது நடத்திய ஈரான் ஏவுகணை தாக்குதலில் 12 அமெரிக்க இராணுவ வீரர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒரு நடுவானில் எரிபொருள் தரக்கூடிய மிக பிரம்மாண்ட விமானம், அமெரிக்க விமானம் முற்றாக சேதம் அடைந்து விட்டது. மேலும் அங்கிருந்து அநேக விமானங்கள் சேதத்தை சந்திச்சிருக்குது. நேற்று சவுதி அரேபியா மற்றும் உக்ரைன் இடையே வான் பாதுகாப்பு ஒப்பந்தம் நிறைவேறியது. உடனடியாக அமுலுக்கும் வந்திருக்கு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நேற்று சவுதி அரேபியா சென்று இந்த வான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார். இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கேன், அது உண்மையாயிருக்கு. இனிமேல் சவுதி வான்பரப்பில் வருகின்ற ஈரான் மற்றும் எந்த நாட்டு ட்ரோன்களாக, ராக்கெட்டுகளாக, ஏவுகணைகளாக இருந்தாலும் அதை தடுக்கும் முயற்சியில் உக்ரைன் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் உக்ரைன் இராணுவ வீரர்கள் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கு, ஈடுபடுவார்கள் என்று நேற்று ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்குள் நடந்த தாக்குதலில், ஈரான் ஏவுகணை தாக்குதலில் ஒரு 60 வயது இஸ்ரேலியர் யூதர் மரணம் அடைஞ்சிருக்காரு. சைரன் கேட்டு அவர் பதுங்குக்குழி போறதுக்கு முன்னாடி அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை 8 ஏவுகணை ஈரானிலிருந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடத்தியது. அதில் 7 வழிமறிச்சிட்டாங்க. ஒரு ஏவுகணை டைரக்ட் ஹிட், நேர தாக்குதல் நடத்தியது. அதில் தான் அந்த பெரியவர் மரணம் அடைஞ்சது. இந்த 7 வழிமறிச்சாலுமே அதற்கு முன்னால் இந்த கொத்து குண்டுகள் கீழே விழுந்து கணிசமான சேதத்தை இஸ்ரேல் கொடுத்துருக்கு. நேற்று இந்த தாக்குதல் நடந்த இடம் இஸ்ரேலில் டெல் அவீவ், அதோட தலைநகரத்தில் தான் தாக்குதல் நடந்தது. இதுவரைக்கும் இந்த 28 நாள் போரில் 78,109, அதாவது 78,109 அத்தனை தடவை சைரன் ஒழிச்சிருக்கு இஸ்ரேல் முழுவதும். அவங்களுடைய அறிவிப்பு இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,789 தடவை, கிட்டத்தட்ட 3,000 தடவை தொடர்ச்சியாக சைரன்கள் இஸ்ரேல் முழுவதும் ஒலிக்குது. அந்த மக்கள் அவர்கள் வேலையை விட்டுட்டு
உடனடியாக பதுங்கு குழிக்கு போகணும். இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். திரும்ப வந்து கூப்பிட்டு ஓகே எல்லாம் வெளியே வாங்கணும், திரும்ப வெளியே வரணும், திரும்ப உள்ளே போகணும். இஸ்ரேல் முழுக்க இப்படி சைரன் ஒலித்தது 78,109 தடவை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 தடவை அனைவருடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்க பங்கருக்குள்ள போகிறார்கள் என்று புரியுது. இது ஏன் நான் பதிவு பண்ணேன்னா, இத்தனை பிரச்சனைக்கு இடையில நேற்று கருத்து கணிப்பு எடுத்தாங்க இஸ்ரேலில். இந்த சண்டை தொடர வேண்டுமான்னு சொல்லி 79% இஸ்ரேலியர்கள், 79%, அதாவது இதில் யூதர்கள் தான் நான் சொல்கிறேன், அரபியர்களை சொல்லலை, இது கிட்டத்தட்ட 80% இஸ்ரேலிய மக்கள் இந்த போரை தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவங்களுடைய மன உறுதியை யோசித்து பாருங்க. அதனால தான் இந்த சைரனை பதிவு பண்ணேன். இந்த ஈரானை மற்றும் இந்த ஹிசபுல்லாவை முற்றாக அழித்து ஒழிக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய மக்கள் விரும்புகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த அயத்துல்லா அலி கொமேனி இந்த மதவெறி அரசாங்கத்திற்கு நிச்சயமாக முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நிச்சயமாக வந்து நாம் இஸ்ரேலுக்கு ஆதரவை, இந்த மானசீகமான ஆதரவை தருவது மிகவும் நியாயமானது. ஈரான் மீது சண்டை நடக்கும்போது ஈரான் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் நாடு, நடுத்தரத்துக்கு மேற்பட்ட வாழ்க்கை வசதி வாழ்கின்ற மக்கள் நிறைந்த நாடு, எல்லோருக்குமே கார் இருக்கும், வசதியான மக்கள் தான். ஆனால் இங்கிருந்து காஷ்மீரிய மக்கள் அவங்களுடைய சூழலில் 20 கோடி ரூபாய் வரைக்கும் நேற்று வரைக்கும் அவங்க திரட்டிட்டாங்க ஈரானுக்கு அனுப்புவதற்கு. அதுபோக தங்கங்கள், வெள்ளி பாத்திரங்கள், தாமிர பாத்திரங்கள், காப்பர், இதையெல்லாம் திரட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை உணர்வு இங்கே காஷ்மீர்லேருந்து அங்கே போகுது. மத்திய அரசு எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு தெரில, ஆனால் திரட்டி கொண்டு இருக்காங்க. இதை தாண்டி நேற்று இங்கிலாந்தில் ஒரு பெண் மருத்துவர் டாக்டர் ரஹ்மா அலத்பான், அந்த மருத்துவருடைய பெயர், 31 வயசாச்சு. இந்த இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 தாக்குதலை நியாயப்படுத்தியும் வரவேற்றும், ஹமாஸ் பயங்கரவாத பேடிகளை நியாயப்படுத்தியும் வரவேற்றும் தொடர்ச்சியாக பதிவுகளை செய்வது அந்த பெண்ணோட வழக்கம். நேற்று 5வது முறையாக வியாழக்கிழமை அவங்க கைது பண்ணப்பட்டாங்க. இங்கிலாந்து காவல்துறையால் நீதிமன்றங்கள் கொண்டு சென்றாங்க. அந்த பெண்மணி வந்து அக்டோபர் 7 தாக்குதல் 2ஆம் ஆண்டு நினைவு வரும்போது மிகப்பெரிய அளவு கொண்டாடினாங்க வலைதளத்தில். அந்த அந்த ஹமாஸ் பேடிகள் உள்ளே வந்து கொல்றது, தாக்குதல் நடத்தியதெல்லாம் புகைப்படம் பெற்று மிக வரவேற்று கொண்டாடினாங்க. 5வது முறை கைது செய்த இங்கிலாந்து காவல்துறை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் உடனடியாக ஜாமீன்லையும் விடுவிச்சாங்க. வருகின்ற ஏப்ரல் 24 வரைக்கும் ஜாமீன் கொடுத்து அந்த பெண்மணி டாக்டர் அனுப்பிட்டாங்க. இத்தனைக்கு மருத்துவத்துறையிலேயே மெத்த படித்த பெண்மணி, சிறப்பு சிகிச்சை நிபுணர் அந்த பெண்மணி. அந்த பெண்ணோட லட்சியமே அப்படி இருக்கு. அந்த பெண்மணி வந்து ஃபண்ட் ரைசிங், பணம் திரட்டுதல், தங்களுடைய வழக்கு தேவைக்காக பணம் திரட்டினாங்க. கிட்டத்தட்ட 98,990 பவுண்டு, நீங்கள் சொல்ல போனீங்கன்னா 1 கோடி ரூபாயை தாண்டி மின்னல் வேகத்தில் குவிஞ்சிருக்கு. இப்படி இந்த மக்கள், அரபிய இஸ்லாமிய மக்கள் பயங்கரவாதத்தை நேசிக்கும் அவர்கள் தரப்பு நாடுகளுக்கு இவ்வளவு பணங்கள், பொருட்கள் கொடுத்து உதவும் போது நிச்சயமாக நாம் ஒரு மானசீக வலைத்தள ஆதரவை நிச்சயமாக இஸ்ரேல் கொடுக்கணும். அது கடமையாகவே நான் நினைப்பேன். இன்று வரைக்கும் மரண விவரங்கள், இது வந்து அரசாங்க தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட ஒன்று, அதை பேசுகிறேன். அமெரிக்க தரப்பில் 13 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் 19 பொதுமக்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் தரப்பில் 4 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 4 பேரும் லெபனானுக்குள்ளே தான் வீர மரணம் அடைஞ்சாங்க. 3000க்கு மேற்பட்டவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில். லெபனான் தரப்பில் 1142 மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 3315 பேர் லெபனான் மக்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க.
ஈரான் தரப்பில் 1900 ஈரான் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 20,000க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க. இந்த 1900 பேரும் ஈரான் அறிவிச்சது பொதுமக்கள். அனைத்து பெயர்களும் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், இதை போன்ற பொதுமக்கள். அந்த பேடி இராணுவம், பயங்கரவாத இராணுவம் செத்து போனதை பற்றி அவனுக்கு பேசவே இல்லை. 10,000 தாண்டி அவர்களுடைய மரணம் இருக்குன்னு சொல்லப்படுது. இது மரண விபரம். நேற்று வெள்ளிக்கிழமை இஸ்ரேல் மிக துல்லியமாக, மிக உக்கிரமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. இந்த புஷ்கீர் நியூக்ளியர் பவர் பிளான்ட், பிரம்மாண்ட அணு கட்டமைப்பு 3வது முறையாக நேற்று தாக்கப்பட்டிருக்கு. இது ரஷ்யா கட்டி கொடுத்த ஒன்று. இன்னைக்குமே அதுக்குள்ள 250க்கு மேற்பட்ட ரஷ்ய அணுக்கரு வல்லுநர்கள் உள்ள வேலை செய்கிறாங்க. நேற்று தாக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே அணு ஆராய்ச்சி சர்வதேச அணு மையம் இந்த கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இது தாக்குவதற்கு. அதுபோக அராக் ஹெவி வாட்டர் ரியாக்டர் நேற்று தாக்கப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை. அதுபோக அர்தகான் எல்லோ கேக் பிளான்ட் ஒன்று தான் இருக்குது. இதை போன்ற எல்லோ கேக் பிளான்ட்டு ஈரானில் அது தாக்கப்பட்டிருக்கு. எல்லோ கேக்குங்கிறது யுரேனியம் இயற்கையாக கிடைக்கிற மணலிருந்து கிடைக்கிற தாதுவை எடுத்து அது எல்லோ கேக்கை மாற்றுவாங்க. அது முதல் ப்ராசஸ். அது அந்த கட்டுமானம் அடித்து தகர்க்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அணுக்கரு உலையை தாக்கும்போது மிக கவனமாக தாக்கணும். அதுவுமே செயல்பாட்டில் இருக்கும் அணுக்கர்கள் உலையை தாக்கும்போது எக்காரணம் கொண்டும் அணு கசிவு ஏற்படாதது போல தாக்குவாங்க இஸ்ரேல். அதில் ரியாக்டர் அப்படிம்பாங்க. அந்த அணுக்கரு உலையில் அந்த ரியாக்டரை அடிபடாமல் தாக்கணும். அப்படி தான் இதுவரைக்கும் தாக்கிட்டு இருக்காங்க. இது 3 தாக்குதல் சொல்லியிருக்கேன். 4வது கெமிக்கல் வெப்பன், வேதியியல் ஆயுத பற்றி ஆராய்ச்சி செய்கிற கட்டுமானம் நேற்று தாக்கப்பட்டிருக்கு. அதுபோக எண்ணற்ற இராணுவ தளங்கள் ஈரானுக்குள்ள தாக்கப்பட்டுச்சு. ஆக மொத்தம் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை ஈரானுக்குள்ள அவர்களுடைய அணு கட்டமைப்புகளை மிகப்பெரிய தாக்கியிருக்காங்க. இராணுவ தளத்தை தாக்கி அழிச்சிருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்புல இஸ்ரேலுக்குள்ள 60 வயது முதியவர் கொல்லப்பட்டிருக்கார். இஸ்ரேலுக்கும் இந்த ஈரான் போன்ற அரபிய இஸ்லாமிய நாடுகளுக்கும் உள்ள சண்டை முறை வித்தியாசம் இந்த வெள்ளிக்கிழமை தாக்குதலே புரியும். கண்ணா பின்னான்னு ஏவுகணை விட்டு பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் கட்டிடங்களை தாக்குவது ஒரு விஷயமே இல்லை. கழுதையோ நாயோ பன்றியோ கூட செய்யும். ஒரு ஏவுகணையை பொத்தானை அமுத்தி ஒரு வரைமுறை இல்லாமல் அனுப்புறதுக்கு பன்றி நாய் கூட செய்யும். இதுக்கு மனிதன் தேவையே இல்லை. ஈரான் செய்வது பூரா அப்படிதான் இருக்கு. ஆனால் இஸ்ரேல் துல்லியமாக இராணுவ மற்றும் அணுசக்தி கட்டமைப்பை துல்லியமாக தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை முறையில் உள்ள வித்தியாசம் இது. இந்த பேச்சுவார்த்தையில் எங்கே முட்டுக்கட்டை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரான் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிற 419 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தருவதற்கு அதை கேட்பதில் தான் முட்டுக்கட்டை நீடிக்குது அப்படிங்கிறாங்க. அநேக பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதம் சொன்னாலுமே இந்த 419 கிலோ யுரேனியத்தை கொடுப்பதற்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை என்று தான் அவங்க சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1957ஆம் வருஷம் ஈரான் இந்த அணு ஆராய்ச்சி மக்கள் பயன்பாட்டிற்கான மின்சாரம் தயாரிக்கும் அணு ஆராய்ச்சியில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இதை ஆரம்பித்து வைத்தது அமெரிக்கா தான். அன்னைக்கு 1957 கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் 70 வருட உழைப்பு, பல்லாயிரம் கோடி பொருளாதார செலவுகள், 70 வருட மத வெறி, இத்தனையும் சேர்ந்தது தான் இந்த 419 கிலோ மிச்சம் இருக்கும் யுரேனியம். இதில் ஈடுபட்ட விஞ்ஞானிகள் பூராத்தையும் கொண்டுட்டாங்க. இதுக்கு தலைமையாக இருந்த தலைவர்கள் மதவெறியன் அலி கொமேனி உட்பட கொண்டுட்டாங்க. அந்த இயந்திரங்கள் கோடான கோடி செலவான இயந்திரங்கள் அடித்து நொறுக்கிட்டாங்க. மிச்சம் இருந்தது இத்தனை நாள் கஷ்டப்பட்டு தயாரித்த இந்த 419 கிலோ யுரேனியம் தான். இதை கேட்பதனால கொடுப்பதற்கு மிக 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 கொஞ்சமே விருப்பம் இல்லை ஈரான்கிட்ட. அதுதான் முட்டுக்கட்டையாக நிற்குது.
அமெரிக்கா சொல்லும் முதல் கண்டிஷனே இந்த 419 கிலோ யுரேனியம் எங்கள் கைக்கு வரணுங்கிறது தான். அமெரிக்கா கைக்கு இதுதான் முட்டுக்கட்டையாக இருக்குது. இந்த 419 கிலோ யுரேனியம் வந்து நாயிடம் சிக்கிய தேங்காய் போல். ஒரு நாய்கிட்ட போய் தேங்காய் சிக்கிட்டா அந்த நாயினால் அந்த தேங்காயை ஒன்றுமே பண்ண முடியாது, பிறருக்குமே அந்த தேங்காயை போய் எடுக்க முடியாது, நாய் கடிக்கும். இது நாயிடம் சிக்கிய தேங்காய் போல தான் இருக்குது. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்திலேயே அணுகுண்டுகள் செய்யலாம், டம்ப் பாம் அப்படிம்பாங்க. அதாவது மிகப்பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தாது, நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன், நியூக்ளியர் தொடர் வினை ஏற்படுத்தாது, ஆனால் ஒரு கணிசமான சேதத்தை கொடுக்கும். அணுகுண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ஈரானால். இந்த 419 கிலோ இப்போ இருக்கிறதுலே அணுகுண்டு செய்யலாம், ஆனால் செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாத்தையுமே இஸ்ரேல் கொண்டுட்டாங்க. இப்போ 419 கிலோ யுரேனியம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதுதான் நாயிடம் சிக்கிய தேங்காய் போல அந்த யுரேனியம் அங்கே சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அந்த யுரேனியம் மீதம் இருக்கிறது எங்கே இருக்குன்னு ஓரளவுக்கு அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈரானில் அணு கட்டுமானம் சொன்னாலே இந்த 3 இடங்கள் பெயர் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பகான். நீங்கள் இது வந்து 3 பேரை கேட்டோன்னே இதை 3 இடங்கள் நினச்சிக்கிறீங்க, மிகப்பெரிய தப்பு. இந்த 3மே மிகப்பெரிய ஏரியா, கிட்டத்தட்ட 1000 காம்ப்ளெக்ஸ், 1000 கட்டுமானங்கள் இந்த அணுகுண்டு செய்வதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க ஈரானுக்குள்ள. ஒரு அணுகுண்டு தயாரிப்பது மிக எளிதான காரியமே இல்லை, மிக கஷ்டமான ஒன்று. 1000 காம்ப்ளெக்ஸை செயல்பட்டாங்க. முதல்ல வந்து இந்த மணலிருந்து பிரித்தெடுக்கணும், அதுக்கப்புறம் எல்லோ கேக்காக பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த எல்லோ கேக்கை என்ரிச் பண்ணணும், செறிவூட்டணும். செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அதுக்கப்புறம் வெடிகுண்டு செய்ய கொண்டு போகணும். இந்த செறிவூட்டவே ஈரான் அடிச்சிட்டாங்க. அத்தனை இடங்களில் ஈரானில் செயல்பட்டாங்க. மிகப்பெரிய சேதத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்கனவே கொடுத்தாங்க, 12 நாள் சண்டையில் கொடுத்தாங்க. இதில் வந்து இந்த ஃபோர்டோ, நட்டான்ஸ் ஆகிய இடங்கள் வந்து மிக கணிசமான சேதத்தை சந்திச்சிருச்சு போன 12 நாள் தாக்குதலில், ஆப்ரேஷன் ரைசிங் லைனில். நிச்சயமாக இவர்கள் இந்த யுரேனியத்தை ஒழித்து வச்சிருக்கணும். அதாவது பெரும்பான்மை யுரேனியம் 419 கிலோவில் பெரிய அளவு அங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்காங்க சொல்லி அறிவியல் பூர்வமாக சேட்டிலைட் படி அவங்க கண்டுபிடிச்சு இப்போ சொல்லிட்டாங்க. அமெரிக்கா அதை மீட்கும் முயற்சியில் தான் இது ஈடுபட்டிருக்காங்க. இப்போ இங்கேயுமே இந்த ஃபோர்டோ, நட்டான்ஸ், இஸ்பகான் அடிக்கும்போது எந்த காரணம் கொண்டுமே இந்த ரியாக்டர் அடிபடாமல் துல்லியமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினாங்க. இதுதான் இந்த மக்களுக்கும் மூடர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதே இந்த மூடர் கூடங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் பார்க்காம நடத்துவாங்க. இந்த இஸ்பகான் பகுதியுமே கடந்த போரின் போதே மிகப்பெரிய சேதத்துக்கு உள்ளானது. இதுவுமே மிகப்பெரிய பகுதி, மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் இஸ்பகான். அந்த புகைப்படம் சேட்டிலைட்லேருந்து எடுத்து பார்த்தவங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன கட்டடங்கள் 100க்கு மேலே இருக்கும், குறிவைத்து தாக்கியிருப்பாங்க, ரியாக்டரை விட்டு வச்சிருப்பாங்க. அதில் வந்து பூமிக்கு வெளியே, அதாவது வெளித்தளத்தில் இருந்த கட்டடங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்க இஸ்பகானில். அதே சமயம் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துக்கு வடக்கு பகுதியில் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பாறை பகுதி, அதாவது ஒரு மலையே பாறைகளால் அமைந்திருக்கும். அந்த பாறையே ஒரு பெரிய கூம்பு போல, அந்த இயற்கையோட வரப்பிரசாதம், அது கூம்பு போல அமைஞ்சிருக்கும். அதோட கீழ்ப்பகுதியில் 3 நுழைவாயில்கள் அவங்க தோண்டியிருப்பாங்க. அந்த கூம்போட மேலே தோண்டியிருக்க மாட்டாங்க, பக்கவாட்டில் தோண்டியிருப்பாங்க. அதுதான் அந்த குகைக்குள் செல்லக்கூடிய வழிகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ள நிச்சயமாக அதுக்கூட செல்ற வழி மிகப்பெரிய பாதை போட்டிருப்பாங்க 3 இடத்துலையுமே. அந்த பாதைகள்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள செறிவூட்டுக்கிற இயந்திரங்கள், என்ரிச்மெண்ட் மிஷின்ஸ் நிச்சயமாக உள்ளே இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிரம்மாண்டமான மலைப்பகுதி, மிக பிரம்மாண்டமானது. அந்த 3 வாசல் வழியாக ஆட்கள் உள்ளே சென்றிருக்கணும்.
மிஷின்கள் உள்ள சென்றிருக்கணும். மிகப்பெரிய அளவு இந்த அணுகுண்டுக்கான வேலை உள்ள நடந்திருக்கணும்னு சொல்லப்படுது இந்த இஸ்பகான் பகுதியில். அந்த மலைப்பகுதி அடி வாங்காமல் தப்பிச்சிருச்சு. பிறதெல்லாமே அடித்தாங்க, அந்த இஸ்பகான் மலைப்பகுதி அடி வாங்காமல் தப்பிச்சுது. சேட்டலைட் புகைப்படத்தின் வச்சு பார்க்கும்போது ஜனவரி 29 அந்த 3 நுழைவாயில் அருகே எண்ணற்ற வாகனங்கள், அது மூடப்பட்ட வாகனங்கள், ட்ரக் அப்படிம்பாங்க, போவது சேட்டலைட் புகைப்படம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த நுழைவாயில் அருகே ஒரு ட்ரக் லாரி போய் நின்றுருக்கும். அதுக்கப்புறம் அந்த லாரிக்கு அந்த பக்கம் எர்த் மூவர்ஸ், அதாவது புல்டோசர், ஜேசிபி இப்படி சொல்லலாம், இதை போல வாகனம் நின்றுருக்கும் ஜனவரி 29. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2 சேட்டலைட் புகைப்படம் எடுத்திருக்கோம். அந்த 3 நுழைவாயில்களுமே மண்ணால் முழுக்க நிரப்பப்பட்டு மூடி அப்படி ஒன்று இருந்தது போல தெரியாமல் இருந்திருக்கும். மார்ச் மாதமே அதே போல தோற்றத்தில் தான் அந்த இடம் காணப்படும். அதால் மண்ணால் மூடப்பட்டு அப்படி ஒரு நுழைவாயில் இருந்தது போலவே தெரியாமல் ஈரானியர்கள் அதை பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணற்ற ட்ரக்குகளில் அந்த மணல் கொண்டது உள்ளே கொட்டப்பட்டிருக்குங்கிறாங்க. இப்படி 3 வாயிலையும் மூடியது, இத்தனை ட்ரக்குகளில் மணலை கொட்டினதை வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த 419 கிலோ யுரேனியத்தில் மீதங்கள் அங்கே தான் மிக ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த இஸ்பகானில் கீழே அது ஆழத்துக்கு போனால் நிச்சயமாக மரணம் அடைய வேண்டும். ஆக்சிஜன் செலுத்தும் குழாய் அங்கே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, அங்கே தான் யுரேனியம் இருக்குது. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அவ்வளவு பத்திரமாக மூடி உள்ளார்கள் அப்படி சொல்கிறாங்க. இவங்க யாருக்குன்னு தெரியாது நினச்சாலுமே சேட்டிலைட் நிச்சயமாக பார்க்கும், இரவிலும் பார்க்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் அமெரிக்காவுக்கு இதில் 3 வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தையில் இந்த யுரேனியத்தை கேட்டு பெறுவது நிச்சயமாக தரமாட்டாங்கிறாங்க. 100%. 70 வருட உழைப்பு வெறி பொருளாதார இழப்பு தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மீதம் 2 வழி ஒன்று பங்கர் பஸ்டர் குண்டுகள், GBU 57 அந்த பிரம்மாண்ட குண்டுகளை திரும்ப கொண்டு அந்த நுழைவாயில் மேலேயே குண்டுகளை தொடர்ச்சியாக போடுவதுன்னு அந்த யுரேனியம் யாருக்கும் பயனற்றதாக போகும், அல்லது ஏதாவது பிரச்சனையாகும், அல்லது மிக ஆழமாக புதைக்கப்படும், உடனடியாக எடுப்பதற்கான வாய்ப்பில்லாமல் இருக்கும். அது ஒன்று. அல்லது தரைப்படை வீரர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் செயல்படணுங்கிறாங்க. சிறப்பு அதிரடிப்படை வீரர்கள், நியூக்ளியர் அதை சம்பந்தப்பட்ட வீரர்கள் எல்லாம் சேர்ந்து 10,000 பேர் போகணுங்கிறாங்க. தரைப்படையை உள்ளே அனுப்பி எண்ணற்ற எர்த் மூவர்ஸ் வேணும். அதாவது ஜேசிபி புல்டோசர்லாம் கொண்டு போய் அதை தோண்டி அதனுள் இருக்கின்ற யுரேனியத்தை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த யுரேனியம் தான் பேச்சுவார்த்தை மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. இதை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை மிக எளிமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சனிக்கிழமை நடந்ததை பதிவு பண்ணியிருக்கிறேன். நாளை இன்றைக்கு ஏற்படுகிற முன்னேற்றங்கள் தாக்குதலை நாளைக்கு பதிவு பண்ணுறேன். நிச்சயமாக இன்னைக்கு சனிக்கிழமை இந்த ஹவுதி மூடர் கூடம் மிக பயங்கர தாக்குதலுக்கு உள்ளாகும். நன்றிகள்.